தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்வது குறித்து 2 வாரங்களில் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளை உயர்நீதிமன்றங்கள் விசாரிக்கக்கூடாது என தெரிவித்த நீதிபதிகள் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அனைத்து மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணைய வழக்கறிஞருக்கு வழங்க அறிவுறுத்தினர். அதேநேரம் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் அவசரகதியில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பீகாரை போன்று வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தமிழகத்தில் எப்படி நடத்த முடியும் என திமுக தரப்பில் கேள்வி முன்வைக்கப்பட்டது. தமிழகத்தில் அவசரகதியில் எஸ்ஐஆர் பணிகள் நடத்தப்பட்டால் ஒவ்வொருவரின் ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும் என்றும் திமுக வழக்கறிஞர் வாதிட்டார். அதே நேரம் தமிழகத்தில் தற்போது மழைக்காலம் என்பதால் அதிகாரிகள் பொதுமக்களால் இந்த பணிகளில் ஈடுபடுவது சிரமம் என தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்தார். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு ஆதரவாக அதிமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த வழக்கில் தங்கள் தரப்பையும் சேர்க்க கோரி அதிமுக தரப்பில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணையின் போது அதிமுக தரப்பு இடையீட்டு மனுவை திரும்பப் பெற்றுவிட்டு ரெட் மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் அறிவுறுத்தினர். எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்க்காததால்தான் இடையீட்டு மனுவை தாக்கல் செய்ததாகவும் அதனை ஏற்க வேண்டுமென அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதிமுக தரப்பில் தனியாக ரெட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என கண்டிப்புடன் தெரிவித்த நீதிபதிகள் இல்லாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறி வழக்கை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தடுப்பதே நம்முன் உள்ள ஆகப்பெரும் கடமை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுரிமையை பறிக்கும் எஸ்ஐஆர் ஆபத்திற்கு எதிராக சட்ட போராட்டமும் களப்போராட்டமும் தொடரும் என தெரிவித்துள்ளார். மறுபுறம் தொடங்கப்பட்டுள்ள எஸ்ஐஆர் பணிகளில் குளறுபடிகளை தடுக்க வார் ரூம் மற்றும் ஹெல்ப்லைன் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.